ஜியோவோட ஒரு புது ஃபோனில் இருந்துட்டு எம்ஐ லான்ச் பண்ண புது ஸ்டவ் வரைக்கும் புது லான்ச் ஆன ஃபோன்ஸ் கடிஷ்லாம் இந்த வாரம் நடந்த டெக் நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசாக பாருங்க. ஹே கைஸ், என் பேர் ஜோ. இதற்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஃபோன்ஸ் இந்த வாரம் லான்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது ரெட்மி தரப்புலேருந்து நோட் 11 சீரிஸ் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ரெட்மி நோட் 10 ப்ரோ தான் இந்த வருஷத்தில் லான்ச் ஆன ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபோன். இந்த இதில் தான் அடுத்த வருஷனான ரெட்மி நோட் 11 சீரீஸில் 3 ஃபோன்ஸ், அதாவது ரெட்மி நோட் 11, ரெட்மி நோட் 11 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ்ன்ட்டு இந்த 3 ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த என்ட்ரி லெவலான ரெட்மி நோட் 11ல் உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீன் இருக்குது. அதே நேரத்தில் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி 120 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீனும் 360 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் அந்த ஹையர் எண்ட் வேரியன்ட்ல 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. யூஸ்வலி இந்த அளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல தான் இருக்கும். அந்த ஃபீச்சர் இதில் வச்சு கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆல்ரெடி இந்த வருஷம் வெறும் ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸில் கொடுக்கக்கூடிய அந்த 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் ஆம்லெட் ஸ்க்ரீனும் இந்த பட்ஜெட் ஃபோனான ரெட்மி நோட் 10 ப்ரோவில் லான்ச் பண்ணாங்க. இப்போ வரக்கூடிய ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ரேட்லேயே ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்குறதுக்கான தேவை இருக்காது போல. பிகாஸ் ஃபிளாக்ஷிப் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் இந்த பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ப்ரைசிங் பார்க்குறப்போ இந்த 10 சீரிஸ் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லேயே ரேட் எல்லாம் கொஞ்சம் ஏற்றுனாங்க. பட் இந்த ஃபோன்ஸை வந்து லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணதை விட ஒரு 1000-2000 ருபீஸ் அடிஷனலாக வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில் ப்ரைஸிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. Lenovo தரப்புல இருந்து K10 ஒரு புது டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. 10.3 இன்ச் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேல ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 7500 mAh பேட்டரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய நேரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Helio P22T சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்லோ தான், பட் டேப் யூஸ் பண்ணுறதுக்கு போதும். அதே நேரத்தில் 3GB ரேமும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இருக்கு. இதோட MRP பிரைசிங் 25,000 இருந்தாலும் இப்போ கரண்ட் இது அமேசானில் வெறும் 14,000 ருபீஸ்க்கு இருக்கு. கரண்ட்டாக ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கிறதுக்கு ஒரு டேப் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது பேஸ் வேரியன்ட்ல நல்ல ஒரு ஆப்ஷன். கேமரான்னு பார்த்தீங்கன்னா 100 ஆஃப் இயர்ஸாக இருந்ததில் டாப் கம்பெனிஸ் வந்து ஒன்று நிக்கான் அண்ட் கேனன் தான். சோனியும் இருந்தாங்க, பட் அவங்களோட டிஎஸ்எல்ஆர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃப்ளாப் ஆகிற மாதிரி தான் இருந்தது. பட் எப்போ இவங்க மிரர்லெஸ் லான்ச் பண்ணாங்களோ அப்போவே இவங்க கேனனையும் நிக்கானையும் பின்னாடி தள்ளிட்டு இவங்க நம்பர் 1 ஸ்பாட் பிடிச்சாங்க. இவங்களோட ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது. லேட்டர் இந்த கேனன் லான்ச் பண்ண மிரர்லெஸ் கூட ஓரளவுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் நிக்கான் அவங்களோட ஃபோக்கஸில் மட்டும் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. ஸோ இதனாலே நிக்கானை விட்டு நிறைய பேர் எதர் கேனன் ஆர் சோனிக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலேயே நிறைய லாஸ் ஆயிடுச்சு. 10வது இந்த கொரோனா நிக்கானுக்கு வந்து ரொம்ப அடிமட்டத்தில் தள்ளி விட்டுச்சு. சுத்தமாக சேல்ஸே ஆகல, இன்கமும் இல்லாமல் பெரிய லாஸ் ஆகிட்டு இருந்ததுனால ஒரு ஹார்ஷான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருந்தது. இவங்க பெருசாக யூஸ் இல்லாத டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க. ஆல்சோ நிறைய ஒர்க்கர்ஸை வந்து லே ஆஃப் பண்ணாங்க. இவங்க கிட்ட கடைசி நம்பிக்கையாக இருந்தது Z9, அதாவது இவங்க லான்ச் பண்ணக்கூடிய ஃப்ளாக்ஷிப் கேமரா. இந்த கேமராவை நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா ரூமர்ஸ் தாண்டி இப்போ ரீசெண்டாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ஃபீச்சர்ஸும் சரி, ஆட்டோ ஃபோக்கஸும் சரி, ஈவன் இதோட வீடியோ ரெக்கார்டிங் லிமிட் கூட 8Kல 24 ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், ஆர் 4Kல 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டாக இருக்கட்டும், ஆர் ஃபர்தர் அப்டேட்டில் கூட 8K 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லா ஃபீச்சர்ஸும் சேர்ந்து, அதுவும் ப்ரைஸ் டேக் கூட மற்ற ஃப்ளாக்ஷிப்பை கம்பேர் பண்ணுறப்போ இன்னும் சீப்பான ரேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா மூலமாக இவங்களாலும் பண்ண முடியும்னு காட்டியிருக்காங்க. இந்த கேமரா கண்டிஷன்ல 100-400 mm f4.5-5.6 அபெச்சர் வச்சிருக்கிற ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே 24-120 mm f4 லென்ஸ், இது இதுக்கு முன்னாடி f மவுண்ட்ல இருந்தது, இப்போ கரண்டா Z மவுண்ட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடிஷனலா இவங்க FTZ அடாப்டர்ல செகண்ட் வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி பழைய வெர்ஷன்ல இருந்த அந்த ட்ரைபாட் மவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லான்ச் பண்ண Z9ஓட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ செப்பரேட்டா போடுறேன். ப்ளஸ் இதோட ப்ரைசிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. DJI தரப்புல இருந்து Action 2 ஒரு ஆக்ஷன் கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரால 155 டிகிரி ஒரு வைடான ஒரு வியூ உங்களுக்கு இருக்கு. அதுக்கு அடிஷனலா இந்த குட்டி கேமராலே 4K 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் எடுக்க முடியும். இந்த ஃபீச்சர் செட் எல்லாம் தாண்டி இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இதை சுத்தி ஃபுல்லா மேக்னெட்டா இருக்கு. ஸோ இது கூட ஆக்சரிஸ் எல்லாமே கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூயின் மாதிரி பண்ணாம மேக்னெட் மாதிரி டக் டக்குன்னு அட்டாச் ஆயிருது. ஸோ இது எதர் நம்ம நெக்குக்கு அரௌண்டா இல்ல தலைக்கு மேல இல்ல ஏதாவது ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட்ல எங்க வேணா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு கூட ஆக்சரிஸா
ஒரு ஃபுல் ஈகோ சிஸ்டமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைசிங் பார்க்குறப்போ இந்த பேஸ் கேமரா மட்டுமே உங்களுக்கு $400 வருது. எல்லா ஆக்சசரிஸ் காம்போஸ் எல்லாம் சேர்த்தா $519 வருது. இதோட பிரைசிங் வச்சு பார்க்குறப்போ GoPro வந்து $700 லான்ச் பண்ண GoPro Hero 10 எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு GoProக்கு ஒரு சீப்பர் ஆல்டர்னேட்டிவா இருக்கும். இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சொல்லியிருப்பேன், எம்ஐ வந்து ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விசித்திரமான ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் லான்ச் பண்ணாங்க, சிசிடிவி கேமராஸ் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு அடிஷ்னலாக இந்த வாரத்தில் ரொம்ப ஒரு விசித்திரமான ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. எம்ஐ ஸ்டவ் செட். ஆமாங்க, ஸ்டவ் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டவ் செட்டை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண ஸ்டவ் இல்லை, இதில் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4500 வாட்டுக்கான கேஸ் ஸ்டவ். இந்த ஸ்டவ் நீங்க தொடாமலே ஜஸ்ட் ஒரு கை மூவ்மெண்ட் வச்சுட்டு ஆன் இல்ல ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வித்தியாசமான ஸ்டவ் கடிஷ்ல ஒரு வித்தியாசமா ஒரு சிம்னியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்னில பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஹீட் எல்லாம் டிடெக்ட் பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். அண்ட் இருக்கக்கூடிய 1010 RPM மோட்டரால இல்ல இந்த ஹீட் ஏர் எல்லாம் வெளியில தள்ளி விட்டுரும். இந்த காம்போவை இப்ப வெறும் சைனால $400 அரௌண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வர்றது டவுட் தான், அப்படி வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்றேன். ஜியோவும் கூகுளும் சேர்ந்து JioPhone நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போனை ரன் பண்ணக்கூடியது Snapdragon 215 ப்ராசஸர். இல்ல 2GB RAM 16GB ஸ்டோரேஜ் இருக்கு. கேமரான்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 13 மெகா பிக்சல் ரேர் கேமராவும் ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபிக்காக இருக்கு. இதோட டிஸ்பிளே வேற ஒரு HD+ ஸ்கிரீன் தான். அடிஷனலா இந்த போன்ல 3500 mAh பேட்டரியும் இருக்கு. இந்த பேசிக் போனை வெறும் $6500 லான்ச் பண்றாங்க. இதை கேட்கிறப்போ இதுல ஸ்பெக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் ஸ்டில் இதுல இருக்கக்கூடிய எல்லாமே கூகுள் ஆப்ஸ். இந்த கூகுள் ஆப்டிமைஸ்ட் ஆப்ஸ் எல்லாமே சிமிலர் பிரைஸ்ல இருக்கக்கூடிய மற்ற போன்ஸை கம்பேர் பண்றப்போ இன்னும் ஸ்மூத்தா இந்த போன்ல ரன் ஆகும். சோ இதோட பிரைஸ் $6500 இருந்தாலும் இது வெறும் $2000 கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க மந்த்லி வெறும் $300 EMI கொடுத்து வாங்கிக்கலாம். இத கரண்டா வாட்ஸ்அப் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா தான் ஆர்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்றாங்க. நீங்க வாங்கணும்னா இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிற நம்பர்ல ஹாய்ன்ட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க, உங்க நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். இந்த லோ பிரைசிங் இந்த லோ ஸ்பெக் எல்லாம் இங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா? நல்லா யோசிச்சா தெரியும். ஃப்ரீடம் ஃபோனுன்ட்டு $150 ஒரு ஃபோன் தரேன்ட்டு சொன்னாங்க. கடைசியாக பார்த்தா ஒரு பெரிய ஸ்கேமாக போச்சு. அந்த மாதிரி இது இருக்காதுன்னு நம்புகிறேன். பிகாஸ் கூகுளோட CEO ஆன சுந்தர் பிச்சையே ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க, இந்த ஃபோனுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறோன்ட்டு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் Google 6 அண்ட் Google 6 Pro லான்ச் பண்ணாங்க. இதில் கூகுளே சொந்தமாக உருவாக்கின Google Tensor சிப்செட் உள்ள இருக்கு. இது ஷோ கேஸ் பண்ணுறப்போ இதோட டிசைன் இதோட கேமரா தான் காட்டினாங்களே தவிர இதோட பெஞ்ச் மார்க்கிங் ரிசல்ட் எதுவுமே யாரும் சொல்லலை. இதை யூஸ் பண்ணி கிரெக்னு சொல்லக்கூடிய ஒரு யூசர் ரெடிட்ல இதோட 3D மார்க்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்காரு. 20 மினிட்ஸ் டெஸ்ட் பண்ணதுல மற்ற சிமிலராக இருக்கக்கூடிய ப்ராசஸரை விட இது வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு. இந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 சிப்செட் 1494 மார்க்ஸும், Galaxy S21 Ultraல இருக்கக்கூடிய Exynos 2100 1793 பாயிண்ட்ஸும், Huawei flagshipல இருக்கக்கூடிய சிப்செட் 2004 பாயிண்ட்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் பீட் பண்ணி Google Tensor 2129 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. இந்த 3D பெஞ்ச்மார்க்ல ஸ்கோர்ஸ் அதிகமா இருக்குன்ட்டு இப்பவே இது வந்து ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். பிகாஸ் வெயிட் பண்ணிட்டு மற்றவங்களாம் யூஸ் பண்ணிட்டு ரியல் லைஃப்ல எவ்வளோ ஃபாஸ்டா இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பிள் வந்து திருப்பி ஒரு லாஸ் சூட் ஃபேஸ் பண்ணுது. ஆப்பிள் iPhone 12 லான்ச் பண்ணப்போ யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணாங்க. என்னன்னா அந்த ஃபோனோட பாக்ஸில் சார்ஜரை கூட இன்க்ளூட் பண்ணல. இதுக்காக இவங்க சொன்ன ரீசன் வந்து நாங்கள் வேஸ்ட் எல்லாம் அவாய்ட் பண்றோம்ட்டு. என்னதான் இவங்க இந்த மாதிரி சொன்னாலும் இவங்க சார்ஜரை தனியாக விற்று அந்த மூலமாகவும் தனியாக ஒரு இன்கம் இவங்களுக்கு வந்தது. இந்த இன்சிடென்ட் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இவங்க இப்படி பண்ணாங்கன்ட்டு நிறைய பேர் லாஸ் சூட் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஃபைல் பண்ணாங்க. இதில் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, போன வருஷம் பிரேசில் நாட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு லாஸ் சூட் ஃபைல் பண்ணதில் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா ஆப்பிள் வந்து ஃபைன் கட்டினாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்தது. இதுக்கு அடிஷனலா இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, சைனால இருக்கக்கூடிய ஒரு பையன் ஆப்பிளுக்கு அகேன்ஸ்டா ஒரு லாஸ் சூட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். இவங்க வந்து சார்ஜர் வந்து கொடுக்கலன்ட்டு. இதுல ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, இந்த லாஸ் சூட்ல இந்த ஸ்டூடெண்ட் வந்து பல கோடியெல்லாம் கேட்கல. அப்படி இவங்க ஜெயிச்சாங்கன்னா இவனுக்கு கிடைக்கக்கூடிய காசு வந்து 1150 ரூபா. இந்த காசு வந்து ஒரு சார்ஜர் வாங்குறதுக்கான காசு. இது கேட்கறதுக்கு சில்லியா இருந்தாலும் அவ்வளோ பெரிய $1 trillion கம்பெனிக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சது கண்டிப்பா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன்.